வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டமாக அதிமுகவில் நோக்கி வந்த ஓபிஎஸ் அணியினர் பெரும் மிகப்பெரிய திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு தற்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்னதான் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கட்சியிலிருந்து நீக்கது மிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு துரோகத்தின் செயல் தான் அப்படின்றது அவருடைய தரப்பில் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதிமுகவில் மீண்டும் அவர் இணைய பலகட்ட முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருந்தார். மேல்முறையீடு வழக்கை நம்பினார். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வழக்கு தேர்தல் ஆணையம் என்று அடுத்தடுத்த நம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா தோற்று போன விட்ட ஒரு நம்பிக்கையாக மாறிவிட்டது. எல்லா இடத்துல தோல்வி இருந்தாலும் அவருடைய நம்பிக்கையை கைவிடாமல் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. அதன் முன்னோடியாக இந்த ஒரு தேர்தலை சமயமாக வைத்து தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம் வாய்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடாது, வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது இப்போ பிஜேபியுடன் கைகோர்த்து சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட தயாராக ஆனார். அதேமாதிரி போட்டியிட பலவிதமான பரப்புரைகளும் தீவிரமான முயற்சிகளும் கடினமான உழைப்புகளையும் கொட்டி தற்பொழுது ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் பிரச்சாரம் A to Z எல்லாத்தையும் முடித்து தற்பொழுது வாக்கு சதவீதமும் ஓபிஎஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு சொல்ல, பொதுமக்களும் சொல்ல, எல்லாமே இரண்டாவது வாக்கு பெட்டியை நோக்கி செல்ல ஓபிஎஸ்ஐ தேடிதான் வாக்குகளை போட்டிருக்கார்கள் என்று தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிய வந்திருந்தாலும் கூட பன்னீர்செல்வம் வெற்றியை பெற்று பெரும்பான்மையாக மத்தியில் போய் அதிரடியாக அதிமுகவில் இணைய சூழலும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதிமுகவில் எல்லாரும் இணையணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய விதமான கருத்து கணிப்புகள் வெளியாயிட்டிருக்கு. இந்த ஒரு கருத்து கணிப்பில் நமக்கு ஆதரவு கிட்டாமல் போயிடுமோ, இதே நிலைமை போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவுக்கே வந்துச்சுன்னா நம்மளுடைய கட்சி நிலைமை மோசமாயிடுமோ அப்படின்ற ஒரு இயக்கம் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முன் அனைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஈடுபடுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது இவர்களுடைய சண்டை என்பது எப்பொழுதிருந்தே இருக்கிறது. முதல் பிரிந்தார்கள், அப்புறம் இணைந்தார்கள், திருப்பியும் பிரிந்திருக்கிறார்கள், இணைவார்கள். ஆனால் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தினார்கள். இவருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது கண்டிப்பாக வரும். மோதல் இல்லாத இடமே இல்லை என்று சொன்னாலும் கூட தற்போது அதனை சரி செய்ய ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு வழி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றதான் பெரும் சூழலாக இருக்கிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு முக்கியத்துவமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் இணைந்து கொண்டிருக்க ஓபிஎஸ்ஸும் டைரக்டாக வரமாட்டார். ஸோ அவருடைய பெரும் விதம் ஒன்று இருக்கிறது. ஸோ இபிஎஸ் கண்டிப்பாக வருவார்னு அவருக்கு தெரியும். கொஞ்சம் இந்த தேர்தல் முடிவுகள் முடிட்டோம், அதுக்கப்புறம் அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சப்போஸ் ஓபிஎஸ் மீண்டும் கம்பேக் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பன்னீர்செல்வத்தால் ஆதரவு என்பது கூடும். தென் தமிழகத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது அரசியலில் நடக்கும் அப்படின்றது மிகவும் பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.